ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயா நம்ம எவ்வளோதான் சுந்தரவழி பண்ணாலும் ஒரு டைமும் சுந்தரவழி வந்து பயங்கரமாக நம்புறாங்க. கண்டிப்பாக சுந்தரவழி அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் நம்ம அருணாச்சல ஐயா நம்பி ஏமாந்து போனது தான் மிச்சம். ஆனால் கண்டிப்பாக இந்த தாலி விஷயத்தில் சுந்தரவழி அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறாங்க. ஆனா நம்ம அந்த நம்பிக்கையை வந்துட்டு சுந்தரவழி உடைச்சதுனால நம்ம அருணாச்சலையா ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்துட்டு இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையும் ரிலீஸ் பண்ணாம கரெக்டாக அருணாச்சலையை கூப்பிட்டு கேட்கும்போது உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அம்மா அப்புறம் வந்துட்டு மாதவி சுரேகாலாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் நான் தாலியை எடுத்தேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருணாச்சலாவுக்கு சமஷாக்கு. அவள் இவ்வளோ கேவலமா சீப்பா பண்ணுவான் நான் எதிர்கூட பார்க்கவே இல்லம்மா, ஏன் நீ வந்துட்டு ஓ மேல பழிய போட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, உங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் உனக்கு தாராள மனசுதாம்மா, ஆனால் சுந்தரவழி ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறான்னு தெரில. சூர்யா பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் போல, அப்போ சூர்யா தான் கரெக்டு, அவளுக்கு நான் கரெக்டு இல்லை, இதுக்கு மேலே நானும் சூர்யா மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா சொல்லும்போது நந்தினி இருந்துக்கிட்டு, வேணாயா, ஏற்கனவே சூர்யா சார் ரொம்ப அம்மாவை கஷ்டப்படுத்துறாரு, நீங்களும் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு என்ன பண்ண விருப்பமாக இருக்கோ அதை அப்படியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இல்லை இதை எப்படியே நான் விடுற மாதிரி இல்லை, சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு நம்ம அருணாச்சலையா ரொம்ப யோசிக்கிறாரு. என்னதான் பண்றது, இவன் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்னு தெரியவே இல்லையே, போய் பிள்ளையோட உயிர் வந்து அந்த தாலியில தான் இருக்குன்னு நானும் சொல்லிட்டேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப சூர்யா உயிரை விட அவங்களுக்கு வந்துட்டு நந்தினி மேல தான் அவளுக்கு அவ்வளோ கோவமா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம அவளை சும்மாவும் விடவும் கூடாது, இதுக்கு மேல அடுத்த தப்பு எந்த தப்பும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும், அது என் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அருணாச்சலையே சொல்லிட்டு உடனே போயிட்டு சுந்தரவழி கேட்குறாங்க. சுந்தரவழி நான் அவனை எவ்வளோ நம்பினேன், நீ ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற சுந்தரவழி அப்படின்னு கேட்கும்போது, என்ன அந்த வேலைக்காரி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க. எடுத்ததுமே நம்ம அருணாச்சலையை பல்லாருன்னு அரைஞ்சிடறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அவள் வேலைக்காரி இல்லை, இந்த வீட்டு மருமக, அவள் இந்த வீட்டு மருமக மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ தான் அவளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுற. எந்த வேலைக்காரி வந்துட்டு தன்னோட மாமியார் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சேனை ஏன் அவன் மேலே பழிய போட்டுப்பா. ஆனால் நந்தினி பண்ணல, அதுதான் நந்தினிக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம், இதுக்கு மேலாச்சும் திருந்துற வழியை பாரு, இது சூர்யாவுக்கு தெரியாது, ஆனால் சூர்யாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை இந்த வீட்டிலேயே வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையை பயங்கர டெரராக பேசுகிறாரு. என்னடா இது, இவருக்கு இதெல்லாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி சுந்தரவழி நினைக்கிறாங்க. இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு காரணம் அந்த வேலைக்காரி தான் எப்படியும் சொல்லியிருப்பா, இவரையே வந்துட்டு மாற்றிட்டால, அப்பா அவள் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவள் இருக்கணும், இன்னும் அவளை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இதில் அருணாச்சலையை வந்து கோவத்தில் பேசவும் நம்ம நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பாப்போம் என்ன நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, பட்டா.